ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அடுத்ததா இப்போ கேரளாவில் நடக்க போற பம்பரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர். ஸோ இந்த மான்சூன் பம்பரோட பிரைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, டிக்கெட் எந்த மாதிரி இருக்கும், இந்த டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளோ, இதோட குழுக்கள் எப்போ நடக்க போகுது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம சேனல் இன்னைக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரியான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நிறையவே ஷேர் பண்ணிட்டு வருவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த மான்சூன் பம்பரில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த மான்சூன் பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாங்க. அடுத்ததாக இந்த டிக்கெட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இந்த மான்சூன் பம்பரை BR 110 அப்படிங்கிற அந்த ஒரு லெட்டரில் வந்து குறிப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 சீரியல் வரும். MA, MB, MC, MD, ME அப்படின்னு சொல்லிட்டு 5 சீரியலில் இந்த டிக்கெட்ஸ் வரும். ஒரு செட்டுக்கு டோட்டலாக 5 டிக்கெட் வந்து வருங்க. செட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1250 ரூபா. இந்த டிக்கெட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக ப்ளூ கலரில் இருக்கும். 10 கோடி ரூபா முதல் பரிசு அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது பக்கத்தில் 250 ரூபா இந்த டிக்கெட்டோட விலை அப்படிங்கிறது இருக்கும். இதோட ட்ரா டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2026 மதியம் 2 மணிக்கு வந்து இதோட குழுக்கள் வந்து நடத்துவாங்க. ஸோ இதையுமே இந்த டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த டிக்கெட் மான்சூன் பம்பர் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மழைக்கான சீசன் அப்படிங்கிறனால தான் இந்த டிக்கெட்டோட பேரையும் மான்சூன் பம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே மேகத்தோட இமேஜ், கொடையோட இமேஜ், மழைத்துளி விழுகிற மாதிரி இந்த மாதிரி இந்த டிக்கெட்டை வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் பம்பரோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் தருவாங்க. டோட்டலாக 45 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறதா ஐடியாவில் வந்து கவர்மெண்ட் இருக்குது. சேல்ஸை பொறுத்து 45 லட்சம் டிக்கெட்டுமே பிரிண்ட் ஆகலாம், இல்லை ஒரு 40 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகலாம். ஸோ இத்தனை பேரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வின்னருக்கு 10 கோடி ரூபாய்க்கான முதல் பரிசுங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இது வந்து 5 பேருக்கு தராங்க. 5 சீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் செகண்ட் ப்ரைஸாக வந்து தருவாங்க. அடுத்ததாக தேர்ட் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இதுவும் ஒவ்வொரு சீரியல்லையும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி டோட்டலாக 5 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து தராங்க. அடுத்ததாக ஃபோர்த்து ப்ரைஸ். ஃபோர்த்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். இதுவும் ஒவ்வொரு சீரியல்லையும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி 5 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ரூபாய் வந்து தருவாங்க. இதுக்கடுத்து கன்சலேஷன் ப்ரைஸ், ஆறுதல் ப்ரைஸாக 1 லட்சம் ரூபாய் 4 பேருக்கு வந்து தராங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே நம்பரில் இன்னும் மீதி இருக்கக்கூடிய சீரியல் இருக்கும். 5 சீரியலில் ஒரு சீரியல் ஒரு நம்பருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு அப்படின்னா அதே நம்பர் மீதி இருக்கக்கூடிய 4 சீரியல்லையும் இருக்கும். அப்படி இருக்க அந்த 4 சீரியல் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டை வச்சுருக்கவங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸாக ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் 4 பேருக்கு தருவாங்க. அதுதான் கன்சலேஷன் ப்ரைஸுங்க. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா ப்ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா நாம் மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நம்பர், சீரியல் இது எல்லாமே பார்க்கணும். இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம மொத்த நம்பரும் பார்க்க தேவையில்லை, லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அடுத்ததான் 5வது ப்ரைஸ் 5000 ரூபாய். இதை டோட்டலாக 13,500 பேருக்கு தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் வந்து தருவாங்க. ஸோ அடுத்ததாக 6வது ப்ரைஸ். 6வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இதை வந்து எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,500 பேருக்கு தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் தருவாங்க. அடுத்ததாக 7வது ப்ரைஸ். இது வந்துட்டு 500 ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,400 பேருக்கு தராங்க. ஒவ்வொருத்தருக்கும் லாஸ்ட் 4 நம்பர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 500 ரூபாய் ப்ரைஸ்ங்கிறது கிடைக்கும். அடுத்ததாக 8வது ப்ரைஸ் 250 ரூபாய். இந்த டிக்கெட்டோட விலையும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஃபைனல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ ஃபைனல் ப்ரைஸான 8வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,37,700 பேருக்கு வந்து தராங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் மான்சூன் பம்பரோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர். இதில் டோட்டலாக எத்தனை பேருக்கு வந்து பரிசுகள் தராங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எத்தனை நபர்களுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,05,120 பேருக்கு தராங்க. மொத்தமாக விற்கக்கூடிய டிக்கெட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 45 லட்சம் டிக்கெட் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 45 லட்சம் பேரில் வெறும் 3,05,120 பேருக்கு தான் பரிசுகள்ங்கிறது கிடைக்கும். ஸோ மீதி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பரிசுகள் கிடைக்காது. லாட்ரிங்கிற பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி தான் செயல்படும். நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ இதை வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நமக்கு லக் இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸாவது கிடைக்கும். நமக்கு லக் இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ரைஸும் கிடைக்காதுங்க. சரி, ஓகே. இதில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இத்தனை பேருக்கு 3,05,120 பேருக்கு மொத்த அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,85,25,000 ரூபாய். இந்த அமௌண்ட்டை வந்து மொத்த ப்ரைஸ் அமௌண்ட்டாக தராங்க. 45 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் ஆகி சேலான பிறகு வரக்கூடிய மொத்த அமௌண்ட்டில் ஒரு 30,80,00,000 ரூபாய் மக்களுக்கு வந்து இந்த பரிசு பொருட்களாக தராங்க. சரி, ஓகேங்க. அடுத்தா இந்த டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த டிக்கெட்டோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 178.57 ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி. ஸோ ஒரு 179 ரூபா அதுதான் இந்த டிக்கெட்டோட விலை. இதில் ஜிஎஸ்டி கட்டுறதுனால இதோட விலை வந்து 250 ரூபாயா போகுது. 71 ரூபா ஜிஎஸ்டியாக கட்டி தான் நீங்கள் இந்த டிக்கெட்டை வாங்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட நீங்கள் வின் ஆயிருக்கீங்க, ஜிஎஸ்டி கட்டணும், டேக்ஸ் கட்டணும், யாராவது காசு கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கட்டி தான் நம்ம டிக்கெட் வாங்குறோங்கிற பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் ஸ்கேமில் வந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கிலேருந்து பல கடைகளில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்நேரம் சில கடைகளில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கேரளா வந்தீங்க அப்படின்னா இந்த டிக்கெட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மான்சூன் பம்பரோட குழுக்கள் பார்த்தீங்கன்னா 18/7/2026. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இன்னும் இப்போ இருந்து டைம் இருக்குது. பொறுமையாக உங்களுக்கு எப்போ வந்து வாங்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ போய் வாங்குங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா லாஸ்ட்டாக நடந்த விஷு பம்பரோட இதில் ப்ரைஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். விஷு பம்பரோட டிக்கெட்டோட விலை வந்து 300 ரூபாயாக இருந்திருக்கும். பட் இந்த மான்சூன் பம்பரோட விலை வந்து 250 ரூபா தான். விஷு பம்பரில் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தான். ஸோ இதை பற்றின ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர், மான்சூன் பம்பர் இதெல்லாம் வந்து டிக்கெட்டோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுவே ஓணம் பம்பர் அண்டு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர் இதுக்கு தான் டிக்கெட்டுங்கிறது அதிகமாக பிரிண்ட் பண்ணுவாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா ஓணம் பம்பரையும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பரையும் அதிகமாக வாங்க தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டிக்கெட்டோட அந்த வின்னிங் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான வின்னிங் அமௌண்ட்டுங்கிறது 25 கோடி 20 கோடின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். செகண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 1 கோடி நிறைய பேருக்கு தருவாங்க. தேர்ட் ப்ரைஸும் நிறைய பேருக்கு தருவாங்க. ஃபோர்த் ப்ரைஸும் நிறைய பேருக்கு தருவாங்க. ஸோ அதனால் மேஜராக ஓணம் பம்பர் அண்டு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர் தான் மக்கள் ரொம்பவே ஆவலோட வந்து வாங்குவாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பம்பர் முடிஞ்ச பிறகு அடுத்து வரப்போதா ஓணம் பம்பர். நானும் அந்த ஓணம் பம்பருக்காக தான் காத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து எந்த பம்பரை ரொம்ப ஆவலாக எடுப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பம்பர்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஓணம் பம்பருக்கு நம்ம போய் எடுக்கக்கூடிய வீடியோஸையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பீங்க. இந்த மான்சூன் பம்பரை கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்து சேல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாரங்களும் சேல்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் சீரிஸ், செகண்ட் சீரிஸ், தேர்ட் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு சென்ட் பண்ணி அந்த ஏஜென்சி மூலியமா பல கடைகளுக்கு போய் அந்த கடைகள் மூலியமா ஃபைனலாக ஒரு கஸ்டமரை வந்து ரீச் ஆகுங்க. இதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இந்த நம்பர் எடுத்தாதான் விழுகும், இந்த பிளேஸ்ல தான் எடுத்தாதான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க. அதிர்ஷ்டம் கை கொடுத்துச்சு அப்படின்னா யாருக்கு வேணா இந்த பரிசுங்கிறது கிடைக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.